அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக பாஜகவுக்கு சங்கு ஊத தயாராகிட்டார் அண்ணாமலை. அவர் ஒரு தனி கட்சி தொடங்கி அது மூலியமாக தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை வளர்த்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இந்த செய்தியை கேட்ட அமித்ஷா அவர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு. ரஜினியோட கைகோர்த்து ஒரு வித்தியாசமான அரசியல் செய்யலாமான்னு அண்ணாமலை அவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற திமுகவுடைய வாக்கு வங்கிகளை கபலீகரம் செய்கிறதுக்கு சில திட்டங்களை போடுறாரு. இவருடைய வித்தியாசமான திட்டங்கள் பாஜக மட்டும் இல்லாமல் திமுகவுக்கும் தொல்லை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட தகவல்கள் அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்குது. யாருமே எதிர்பார்க்காத இந்த செய்திகள் வர்றதுக்கு இன்னொரு சான்றா சமீபத்தில் ஒரு மும்மொழி கொள்கை சம்பந்தமாக பேசிய அண்ணாமலை அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிராக, அதாவது பாஜகவுடைய கொள்கைக்கு எதிராகவும் பேசியிருக்கிறாரு. அப்போ இது நிச்சயமாக உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தகவல்களை இன்றைக்கி ஒரு தனியார் யூடியூப் சேனலில் மிக பிரபல அரசியல் விமர்சகராக இருக்கிற ஒரு பாங்கிற ஒரு ரொம்ப விளக்கமாக அதிகமாக பேசியிருக்கிறாரு. இப்படி பல சேனல்களையும் பேசுகிறாங்க. நமக்கு கிடைத்த சில தகவல்கள் அடிப்படையில் தான் இந்த செய்தியை சொல்கிறோம். வாங்க இதை விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ளே போவோம். இந்த 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைச்சு இன்றைக்கி ஒரு சில கட்சிகள் தோல்மைகளோடு நடந்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக, பாஜகவுடைய கொள்கைக்கு எதிராக திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டதான் இன்றைக்கி அரசியலில் பேசக்கூடிய, பரபரப்பாக பேசக்கூடிய பேச்சாக இருக்குது. இப்படி இவர் பாஜக கொள்கைக்கு எதிராக பேசுகிறாருன்னா இவர் ஏதோ வேறு திசையில் போகிறாரு, இவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தி இப்போ மட்டும் இல்லை பல மாதங்களாகவே வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது அண்ணாமலை திமுகவுக்கு எப்படி சிம்ம சொப்பனமாக இருந்தாரோ அதே போல் இப்போ பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறாரு. இவர் திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறப்ப இவருடைய செயல்களை பார்த்து பாஜக சந்தோஷப்பட்டுச்சு, டெல்லி மகிழ்ச்சியாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா, ஏற்கனவே பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவர்களாக இருந்த அந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இளகணேசன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், எல்முருகன் அவர்கள், இவங்கெல்லாம் செஞ்சதை விட மிக சிறப்பாக இவர் என்ன பண்ணார், தமிழ்நாடு மாநில தலைவராக அண்ணாமலை செயல்பட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். காரணம் பாஜகங்கிற ஒரு கட்சியை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து அந்த தாமரை கொடியை அதே மாதிரி பட்டி தொட்டியெல்லாம் பறக்க விட்ட பெருமையை இவருக்கு தான் சேரும். இந்த நிலையில் தான் இவருடைய அந்த வேகமான சுறுசுறுப்பை பார்த்துட்டு அப்போவே திமுக ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிச்சிச்சு. இவரை இப்படியே விட்டோம்னா இவர் நம்மளுக்கு மிகப்பெரிய எதிரியாக வந்துடுவாருன்னு கவலைப்பட்டுச்சு. எந்த மாதிரி எதிரியா? இப்போ பாருங்கள், 2016 தேர்தலில் எப்படி விஜய் என்ன சொன்னார், 2026 தேர்தலில் விஜய் சொன்னாருங்கள்ல, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் எதிரின்றார்ல, அவர் சொன்ன மாதிரியே அவர் ஜெயிச்சு வந்துட்டாருங்கள்ல. அப்படி ஒரு எதிரியாக இவர் வந்துடுவாரோன்னு அப்போவே திமுக பயப்பட்டுச்சு. காரணம் அண்ணாமலை பக்கம் சில இளைஞர் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வலைதளம், ஃபேஸ்புக்கு இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப அப்டேட்டாக இருந்த உடனே இதை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்துச்சு திமுக. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அண்ணாமலை தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார், கர்நாடகாவில் இருந்தார். கர்நாடகாவில் சில பிரச்சனையால் வழி இல்லாமல் இவர் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டில் அரசியலில் மாநில தலைவராக்கினார். அப்புறம் இவரை யார் இந்த நிலைக்கு கொண்டாந்து விட்டதுன்னா, RSS உடைய தேசிய தலைவராக இருந்த முக்கியமான BL சந்தோஷ் அவர்கள் அவருக்கு இவர் நெருக்கமானவர். அவர் தான் சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தமிழ்நாட்டுக்கு வா, தமிழ்நாட்டு அரசியலுக்கு வான்னு சொல்லி தமிழ்நாட்டில் மாநில தலைவர் பொறுப்பை வாங்கி கொடுத்தது BL சந்தோஷ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் RSSங்கிற ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள், இந்த அமைப்பு தான் பாஜக உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்பு எந்த அமைப்பாக இருந்தாலும் அதுகளை வழிநடத்துகிற தலைமை RSS தான். அப்படிப்பட்ட RSS உடைய தலைவராக இருக்கிற இந்த BL சந்தோஷுடைய சப்போர்ட் இருந்ததுனால இந்த அண்ணாமலை அவர்களுக்கு டெல்லியிலையும் நிறையா என்னாச்சு, ஒரு முக்கியத்துவம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கிறப்ப தான் டெல்லி என்ன பண்ணுச்சு, இவரை தமிழக தலைவராக்கிட்டு நீ பூந்து விளையாடு, உன்னால் முடிஞ்ச அளவு நீ திமுகவுக்கு குடைச்சல் கொடுண்டு ஒரு உத்தரவை கொடுத்த உடனே தான் இவர் ஏகப்பட்ட வேலையில் செய்ய ஆரம்பித்தார். அப்படி செஞ்சுறதுல தான்
என்ன பண்ணார், திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 3லாம் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்தாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து 471 நாள் சிறையில் இருக்கிறதுக்கு இவர் தான் காரணம்னு சொன்னாங்க. இப்படி திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக செயல்பட்டது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்படி இருக்கிறப்ப இவருடைய புகழும் பெருமையும் இவருக்கு ரசிகர்களும் இவருடைய ஆதரவாளர்களும் இவருடைய செல்வாக்கும் தமிழ்நாட்டில் உயர ஆரம்பித்த பிறகு கிட்டத்தட்ட வாக்கு வங்கி இல்லாமல் இருந்த பாஜக இரட்டை இலக்கத்தை 11, 12, 13% போகுதுங்கிறத அறிஞ்ச உடனே இவர் கொஞ்சம் தில்லாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இவருக்கு அங்கே பாஜகக்குள்ளே வந்து எதிரிகள் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பாஜகவில் வந்து இன்னொரு கோஷ்டி இருக்கிறாங்க. என்ன கோஷ்டி? பார்ப்பன கோஷ்டி இருக்காங்கல்ல, அவர்கள் வந்து இவருக்கு பிடிக்காதவங்களாயிட்டாங்க. காரணம் வந்து இவர் வந்து கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய பாஜகவில் இருக்கக்கூடிய பார்ப்பன வகைரா முக்கியஸ்தர் என்ன பண்ணாங்க, இவரை இப்படி நம்ம வளர விட்டோம்னா இந்த தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கொள்கையை மாற்றி கிட்டத்தட்ட திராவிட கொள்கை மாதிரி கொண்டு வந்துடுவார், இவர் தனிப்பட்ட மெஜாரிட்டி ஆயிடுவார்னு சொல்லிட்டு இவரை ஓரங்கட்டுறதுக்கு இவரை கீழே இழுத்து போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவரை கவனிக்க ஆரம்பித்து இவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன குற்றங்களை எல்லாம் அந்த எல்லாத்தையும் விவரமாக டெல்லிக்கு அமித்ஷாவுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அனுப்பிக்கிறப்ப என்ன பண்ணாங்க, இங்கே பாருங்கள் அண்ணாமலை இப்படி லஞ்சம் வாங்குறாரு, இப்படி ஊழல் செய்கிறாரு, செங்கச்சூளை வச்சு நடத்துகிறாரு, அதுக்கு மணலை வந்து திமுக துரைமுருகன் தான் மணலை அள்ளி கொடுக்குறாரு, அதே மாதிரி சக்கரபாணியோட ரொம்ப பொருளாதார உதவியில் பெறாரு, அப்படி இப்படின்னு சொல்லி இவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸு சில உண்மைகளை அதிகப்படுத்தி கூட குறைச்சின்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு அனுப்பிச்ச உடனே டெல்லி தலைமை வந்து அண்ணாமலை மேலே கோபம் கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டெல்லி தலைமைக்கு ரிப்போர்ட் போகுது, ஆமாம் அண்ணாமலையுடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் உச்சபட்சத்தில் இருக்குது, ஒருவேளை இதே நிலைமை நீடிச்சிச்சுன்னா அவர் பாஜக விட்டு விளக்கலாம், பாஜகவுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுதான், அவர் தான் முன்னாடி வருவாருங்கிற மாதிரி தகவல் போன உடனே பாஜக இவரை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிச்சு, நாங்கள் கட்சியை வளப்படுத்த சொன்னால் நீ ஒன்றை வளப்படுத்திட்டு போறியா, உன்னை என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு மனசுல நினச்சிக்கிட்டு அமித்ஷா என்ன பண்ணுறாரு, இவரை ஓரங்கட்டுறதுக்கான முயற்சியில் இறங்குறாரு. இந்த செய்திகளும் இந்த அண்ணாமலைக்கு வருது. ஏன்னா அவர் காவல்துறையில் இருந்தவரில் உளவு எடுக்கிறது அவருக்கு ரொம்ப ஈஸி. உடனே அவர் பார்க்குறாரு, ஆகா பாஜக நம்மளை வந்து காலவார தயாராகுது, நம்ம உஷாராகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சசிகலா அம்மையாருடைய ஆதரவாளராக போகிறாரு. சசிகலா அம்மா என்ன பண்ணாங்க, இவருக்கு சில உதவிகளை சில பெரிய உதவிகளெல்லாம் பண்ணிவிட்டு நீ கவலைப்படாதப்பா நான் உன் கூட இருக்கிறேன், நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அது என்னம்மா வேலைங்கிறப்ப, நான் எப்படியாவது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஆயிடணும், நீ அறிவான ஆள், சுறுசுறுப்பான ஆள், அரசியல் அனுபவம் உனக்கு நல்லா வருது, எப்படியாச்சும் என்ன நீ அதிமுகவில் புகுத்தி பொதுச் செயலாளர் ஆக்கி விடுன்னு சொன்ன உடனே அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. இந்த இடத்துல தான் ட்விஸ்ட் உருவாகுது. என்ன உருவாகுது, அண்ணாமலைக்கு எப்படி பாரதிய ஜனதா வந்து இவர் எப்படியும் கீழே காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிச்சோ, அதே மாதிரி இப்போ திமுக இவர் மேலே இருந்த கோபம் திரும்பி அதிமுக இவர் மேலே கோபம் கொள்ள ஆரம்பிச்சிருச்சு. யார் மூலியமாக, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலியமாக. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, ஓஹோ இப்படி ஒரு திட்டம் போடுறியா, நான் இங்கே பொதுச் செயலாளர் இருக்கிறேன், என் பொதுச் செயலாளர் பதவிக்கு நீ வேட்டு வைக்க வர்றியா, உன்னை நான் என்ன செய்கிறேன் பாருன்னு அவர் சில புது திட்டங்களை போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இங்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப டெல்லி பாஜக என்ன பண்ணுது, எஸ்பி வேலுமணி போன்றவங்களை வச்சுக்கிட்டு சில குடைச்சல் கொடுத்தீங்க அதிமுகவை பலகீனப்படுத்தி எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி உருவாக்கணும்னு முடிவு பண்ணுது. நீ கூட்டணிக்கு வா வா வான்னு பாஜக கூப்பிடுது, இவர் மாட்டேன்னு எடப்பாடி தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ யோசனை பண்ணி பார்க்குறாரு, ஆகா நம்ம பதவிக்கே வேட்டு வைக்க பார்க்குறாரு அண்ணாமலை, இப்போ நம்ம என்ன செய்யணும், பாஜகவோட உறவு வச்சுருவோம், உறவு வச்சுக்கிட்டு அண்ணாமலைக்கு நம்ம வேட்டு வைப்போன்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணுறாரு. எவ்வளோ அரசியல் சூழ்ச்சி பாருங்கள். உடனே அவர் என்ன பண்ண சிக்னல் கொடுக்குறாரு டெல்லி தலைமைக்கு, நாங்கள் பாஜக கூட்டணிக்கு வர தயார்னோடனே அந்த பாஜக வந்து அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கிறதுக்கு அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஹோட்டலில் தங்குறாரு, சந்திக்க வருவார்னு எதிர்பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகலை. உடனே இவருக்கு வைத்த கலக்குது, ஏன்னா நம்மளை வர சொல்லிட்டு இவர் பின்வாங்குறாரு ஏனுங்கிறப்ப இவர் என்ன பண்ணுறாரு, சில பல மணி நேரங்களை கடத்திட்டு ஒரு செய்தி அனுப்புகிறாரு. யார், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு, பாஜக அதிமுக கூட்டணி சேர்றதா இருந்தால் தமிழ்நாட்டில் தலைவராக இருக்க அண்ணாமலையை நீங்கள் தலைவர் பொறுப்பை விட்டு எடுக்கணும், இது ஒரு கண்டிஷன், இது எஸ்ன்னா நான் வர்றேன்னு சொன்ன உடனே அமித்ஷாவும் பார்க்குறாரு, நம்மளுக்கும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்க, எப்படியாவது அண்ணாமலையை ஓரங்கட்டணும்னு நினச்சோம், இப்படி நீக்கினா அதுவும் நிறைவேறி போயிடும், எப்படியாவது அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு நினச்சோம் அதுவும் நிறைவேறிண்டு எஸ் சொன்னார்.
உடனே அறிவித்தாங்க அதிமுக பாஜக கூட்டணின்னு சொல்லி. அன்றையிலிருந்து அண்ணாமலையுடைய தலைவர் பதவியை பிடுங்கிட்டு என்ன பண்ணாங்க, நயினா நாகேந்திரனை போட்டது நமக்கெல்லாம் தெரியும். இதற்கு பிறகு தான் இவர் ரொம்ப உஷாராகிறாரு அண்ணாமலை. சரி, நமக்கு ஏதாவது வேறு ஏதாச்சும் முக்கியமான பொறுப்புகளை பாஜக கொடுக்கணும்னு வெயிட் பண்ணுறாரு. நம்மளை மேல் சபைக்கு எம்பி ஆக்குவாங்கன்னு நடக்கலை. எப்படியாவது நம்மளுக்கு ஒரு மத்திய மந்திரி பதவி எல்முருகனுக்கு கொடுத்த மாதிரி நம்மளுக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாருன்னு நடக்கலை. சரி, 2026 சட்டமன்ற தேர்தலாச்சும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க, எங்கேயாச்சும் நம்ம எம்எல்ஏ ஆகும்னு நினச்சாரு, அதுவும் நடக்கலை. ஆக நம்மளை ஓரங்கட்ட பாஜக முடிவு பண்ணணுன்னு எப்படி ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டாரோ அந்த சந்தேகம் உறுதியான பிறகு இனி நான் பாஜகவுக்கு விசுவாசமாக நான் எதுக்கு இருக்கணும், என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு நான் ஆளாகிறேன் பாருன்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்களை கூடி முடிவெடுத்து தனி கட்சி தொடங்குறதுக்கான முயற்சியை எடுத்துட்டாரு. அந்த முயற்சியாக தான் மிக கூடியவரை விட 100% தனி கட்சி தொடங்க போகிறாரு. அந்த கட்சிக்கு பெயரெல்லாம் கூட தயார் பண்ணிட்டாரு. அப்படி தயார் பண்ணதோடைய நோக்கம் எப்படி தமிழ்நாட்டு வைகோ, டிடிவி, சீமான் போன்றவங்க பெரிய அதிகாரம் இல்லாட்டியும் தனி கட்சி தலைவருங்கிற ஒரு அந்தஸ்தோடு வள வர்றதுனால நம்ம அது மாதிரி வந்தோம்னா அதிகாரத்தையும் கைப்பற்றி விட்டுருவோம். கைப்பற்றி விட்டுறதோடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்ம முழுக்க முழுக்க இந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையை பேசாமல், இந்துத்துவா கொள்கையை பேசாமல் கிட்டத்தட்ட ஒரு செமி ஆர்எஸ்எஸ்ஸாகவும் செமி திராவிடராகவும் இருந்தோம்னா இளைஞர்கள் ஓட்டு, தமிழ்நாட்டு ஓட்டெலாம் நம்மளுக்கு வந்துடும். நம்ம திமுகவுடைய வாக்குகள், திமுகவுக்கு எதிரான வாக்குகளை வாங்கி திமுகவையும் பலகீனப்படுத்தி தாவேகா அண்ணாமலை 2 பேருக்கு தான் போட்டிங்கிற ஒரு புதிய ஒரு நிலையை உருவாக்கிறோங்கிற திட்டம் போட்டு கட்சிக்கு கூட பேர் கூட தயார் பண்ணிட்டாராம். தமிழ்நாடு ஜனதா கட்சி அல்லது அகில இந்திய இந்து மக்கள் கட்சிங்கிற பேரை வச்சு கட்சி நடத்துறதுக்கும் அதுக்கு சின்னமும் தேர்தல் சின்னம் உள்பட ஆட்டுக்குட்டி சின்னத்தையும் தயார் பண்ணி இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி மிக விரைவில் அறிவிக்க போகிறாரு. அப்படி அறிவித்து இவர் கட்சிக்கு வந்தால் மிகப்பெரிய எழுச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் இவர் இளைஞர், படித்தவர், ஒரு அதிகாரி, அரசியலில் ஏற்கனவே பாஜகவை ஒரு பெரிய பரபரப்பு கொண்டு போனவர். இப்போ அது மாதிரி தனக்குன்னு ஒரு கட்சி வர்றப்போ அதை விட சிறப்பாக செய்வார்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்க்குறாங்க. இதையே அரசியல் நோக்கர்களும் என்ன நடக்குமோங்கிற ஒரு கவனத்தில் இருக்கிறாங்க. திமுகவும் ஓஹோ இப்படி நமக்கு ஒரு பெரிய தலைவலி மறுபடியும் வருமோன்னு பார்க்குறாங்க. அதே நிலை தான் அதிமுக, பாஜக உள்பட எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக வரக்கூடிய அண்ணாமலையோடைய எதிர்கால நடவடிக்கை எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போன்ற நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளது உள்ளபடி அப்படியே உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்வதோடு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போன்ற செய்திகள் சேர பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.